அனைவருக்கும் வணக்கம். இயல் வலைவழி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். பொதுவாகவே இலக்கியங்களில் ரொம்ப செழுமையான கட்டமைப்பு கொண்டதா கவிதையை சொல்லலாம். பெரிய நாவல்கள், இலக்கியங்கள், சிறுகதைகள் சொல்கிற விஷயங்களை கவிதையில் ஒரு 4 வரிகளில் இல்லை 4 வார்த்தைகளில் கூட ரொம்ப அழகாக சொல்ல முடியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கும் போது நமக்கு ஒரு சின்ன ஆறுதலும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் இல்லையா? அந்த உணர்வை ஒரு நல்ல கவிதைகள் படிக்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய கவிஞர்கள் ரொம்ப அழகான கவிதைகள் எழுதியிருக்காங்க. கடந்த வாரம் நம்ம கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினோம். அவரோட நினைவாக அவர் எழுதின புத்தகமான கவிதை புத்தகமான நியூட்டனின் 3ஆம் விதி என்ற இந்த புத்தகத்தில் இருந்து சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நா. முத்துக்குமார் கவிதைகளோட பாணி எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரொம்ப அடர்ந்த மொழிநடை இருக்காது, ரொம்ப உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப ஒரு எளிய மொழியில் நம்ம கடந்து போகிற மாதிரி. ரொம்ப சில கவிதைகள்லாம் திரும்ப படிக்கும்போது தான் அதோடைய உணர்ச்சி என்னன்னு புரியும். அந்த மாதிரி மறுவாசிப்பு செய்யும்போது தான் இந்த கவிதைகளுடைய ரொம்ப கனமான உணர்ச்சி இருக்குதா தெரியும். ஆனால் மேலோட்டமாக இந்த கவிதைகளை படைக்கும்போது நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டே இருப்போம். முதல் கவிதை அனுமதி இலவசம். கலாச்சார குரல்களின் கண்டனங்கள் கடந்து தாத்தாவின் மரணத்தை வெளிநாட்டில் வசிக்கும் மருமகன் பார்ப்பதற்காய் வீடியோவில் எடுத்தார்கள். செய்தி அறிந்து கிராமமே திரண்டு விட்டது. கொடுத்து வைக்காத பாட்டி விஞ்ஞானத்திற்கு அடங்காமல் முன்னமே இறந்து விட்டாள். பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிய பெஞ்சில் படுத்திருக்கும் தாத்தாவும் பபுல்கம் மென்றபடி பதிவு செய்யும் கேமரா இளைஞனும் நிகழ்வின் நாயகனானார்கள். உயிரற்று குளிர்ந்த தாத்தாவின் முகத்தில் நடனமாடி கொண்டிருந்த 4-5 ஈக்கள் வெளிச்ச வெள்ளத்தில் சற்றே அதிர்ந்து சாவகாசமாய் பறந்தன. மாரடித்து அழும் பெண்கள் முந்தானையை திருத்தி கொண்டதும், வயலக்காவூர் பெரியம்மா அழுவதை நிறுத்தி கேமராவை பார்த்து புன்னகைத்ததும், தாத்தா வளர்த்த நாய் கால்களை நக்கி கொண்டிருந்ததும் நிகழ்வின் 3 உறுத்தல்கள். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நட்சத்திர நடிகர் நடித்து வைத்த அண்ணனின் திருமண கேசட்டும், கடைக்குட்டி கலாராணி பள்ளி ஆண்டு விழாவில் நடனமாடிய கேசட்டும், தாத்தா சிவலோக பதவியடைந்த புத்தம் புது கேசட்டும் உறவினர்கள் ஒன்று கூடும் ஒரு ஞாயிறு மாலையில் போட்டு பார்க்க உத்தேசித்துள்ளோம். நீங்களும் வரலாம், அனுமதி இலவசம். இப்படி முடியுது இந்த கவிதை. அந்த காலத்துலலாம் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அது இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகள்லையோ இல்லை ஒரு நல்ல மாலை பொழுதிலோ போட்டு பார்ப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ எல்லாமே மொபைல் ஃபோனில் ரீல்ஸாக எடுக்கிறோம். ஒரு இறப்பை கூட ஒரு ரீல்ஸாக எடுத்து வெளியிடுகிற ஒரு போலியான சமூகம் கட்டமைப்பது ஒரு வருந்தற்குரிய விஷயம்தான். ஆனால் இந்த கவிதை இந்த நேரத்துலையுமே இப்போ இருக்க நாட்களுக்குமே இது தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத. அடுத்து அக்காவின் கடிதம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. முத்துக்குமார் கொஞ்சம் ஒரு பெண்ணாக மாறி பெண்ணுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அந்த கவிதை எழுதியிருப்பார். அக்காவின் கடிதம். இப்பவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது. அம்மா, நீ கொடுத்தனுப்பிய காய்ந்த வேப்பம் பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன் முகம் வந்து போகிறது. இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவை போலவே இருக்கிறார். முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன் வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் புன்னகையுடன் சைக்கிளில் கடந்து போவதை சற்று ஆறுதலாக பார்த்த வண்ணம் இருக்கிறேன். இன்று பகல் உணவு முடித்து பாத்திரம் ஒழித்த பின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன். நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்து பார்த்ததில் நைந்த பஞ்சுகளினூடே தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது. பள்ளி நாடகத்திற்காக விசிலுடன் கூடிய நேரு மாமா குர்தாவிற்காக அழுது புரண்டு அன்றவன் வாங்கியது இப்போது கண்முன் விரிகிறது. அம்மா அறிவது, வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து 3ஆம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன். போன மாதம் தள்ளு, பாதிக்கு பாதி போனது. குறைந்தால் 2 மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்பல் செய்து அனுப்புகிறேன். சில வேளைகளில் இங்கு இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து தேள்கள் விழுகின்றன. நான் சுத்தமாக இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறாள். ஆரம்பத்தில் ஒழுங்காயிருந்த இவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் வீடு திரும்புகிறார். மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன்.
பொதுவாகவே கல்யாணம் ஆனோன்னா எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு அம்மாவின் நினைவு, பிறந்த வீட்டின் நினைவை பதிவு செய்கிற அந்த உணர்ச்சிகளோட அந்த பெண்ணுடைய வலியையும் ரொம்ப அழகாக பதிவு செய்துட்டு கடைசியில் நான் நல்லா தான் இருக்கேன் மற்றபடி அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பல கவிதைகள் முத்துக்குமார் எழுதி இந்த ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, பல புத்தகங்கள், கவிதை புத்தகங்களுடைய அந்த கவிதையுடைய அடர்த்திங்கிறது காலம் கடந்தும் நம்ம மனசில் ரொம்ப பசுமையாக இருக்கும். கவிஞர் முத்துக்குமார் ரொம்ப இளைய வயதிலேயே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவர் மறைந்த பின்பும் அவருடைய கவிதைகள் என்றைக்குமே நம்ம கூடவே இருக்கும். இதை எப்படி சொல்லலாம், அவருடைய வார்த்தைகள்லே சொல்லலாம். காற்றின் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. அதுபோல முத்துக்குமாரின் பாடல்களும் திரைப்பாடல்களும் கவிதைகளும் என்றுமே நம் மனசை விட்டு அகலாது. வாழ்க அவர் புகழ்.